வாங்க இன்றைக்கி பாருங்க வடகம் தாங்க போட போகிறேன். இங்கே பாருங்க அரிசி ரேஷன் அரிசி தாங்க ஒரு 1/2 கிலோ ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஆகுது ஊற வச்சு. சாப்பாடு வச்சு வத்தல் பிழிஞ்சிக்கலாங்க வடகத்தை. இங்கே உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கலாங்க. சீரகம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இதுதான் வாடையாக இருக்கும். குக்கர் மூடி க்ளோஸ் பண்ணி வச்சு விசில் வர விட்டு பார்க்கலாங்க. வடகம் போடுறதுக்கு சாப்பாடு வச்சது பாருங்க, நல்லா குழஞ்சி போயிடுச்சு. நல்லா கிண்டிக்கலாங்க. கிண்டிட்டு பிழிஞ்சிக்கலாங்க. நல்லா பாருங்க களி மாதிரி மை மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி களி கிண்டி போடுறத விட இந்த மாதிரி சாப்பாடு வச்சு இந்த மாதிரி குழைய வச்சு தண்ணி நிறைய வச்சு குழைய வச்சு வடகம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதுவும் புழுங்கல் அரிசியில் போட்டால் ருசியாக இருக்குங்க. பிழிஞ்சிக்கலாங்க. பாருங்க முறுக்குழக்கு தான் எடுத்திருக்கேன். இந்த துணியை நினச்சி போட்டிருக்கேன். இந்த உலக்கில் வச்சு பிழிஞ்சிக்கலாங்க. இங்கே இந்த வருங்க வச்சுருக்கேன். பிழிஞ்சிக்கலாங்க. பிழிஞ்சிட்டு பார்க்கலாங்க. இந்த மாதிரி தேங்காய் பிழியணும். பிழிஞ்சிட்டு எல்லாமே பிழிஞ்சிட்டு பார்க்கலாங்க. வடகம் பாருங்க இந்த மரத்து நிறைய பிழிஞ்சிட்டாச்சு. அடுத்து இந்த தட்டில் பாருங்க தாம்பாள தட்டில் பிழிஞ்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாப்பாடு வச்சு பிழிஞ்சிக்கலாம். ஈஸியாக இருக்கும் பிழிகிறதுக்கு. களிக்கின்றதை விட சாப்பாடு குக்கரில் குழைய வச்சிட்டோம்னா நல்லா ஒரு கரண்டியில் ஒரு கிண்டு கிண்டினா போதும். கிண்டி இந்த மாதிரி சீரகம் உப்பு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் தேவைன்னா போட்டுக்கலாம். ஆனால் போடலை நான், எனக்கு காரம் சாப்பிட முடியாது அப்படின்ட்டு போடல. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வடகம் போட்டு சாப்பிட பிடிக்குமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். வெயில் காலம் வந்துருச்சுல, கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அரிசி இந்த மாதிரி சாப்பாடு வச்சு பிழிஞ்சி வச்சுக்கிட்டோம்னா சாப்பாட்டுக்கு பொரிச்சிக்கலாங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா ரேஷன் அரிசியில் தான் நான் போட்டிருக்கேன். வடகம் பாருங்க லைட்டாக தான் காஞ்சிருக்கு. இன்றைக்கி தான் வெயிலில் வச்சுருக்கேன். நேற்று லேட் ஆகிடுச்சு பிழியும் போது. வெயிலில் வச்சுருக்கேங்க. பாருங்க இந்த அளவுக்கு தான் காஞ்சிருக்கு. 2-3 நாள் ஆகும் காய. இங்கிட்டும் வச்சுருக்கேன் வெத்தத்தில். லாஸ்ட்டில் இருந்த கூலை பாருங்க கிள்ளு வடாய் மாதிரி வடகம் மாதிரி வச்சுருக்கேங்க. நல்லா காய விட்டு அப்புறம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.